الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم يغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي محمد نبي رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லாத பேரன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்புல் ஆலமீனை போற்றி புகழ்ந்து துதித்து அவனிடத்திலே பாவமன்னிப்பு தேடியவனாக அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் ஹுவல்லாஹுல் லதீ லா இலாஹா இல்லா ஹுவல் ஹாலிமுல் ஹைபி வஷ்ஷஹாததி ஹுவர் ரஹ்மானர் ரஹீம். திருமறை குர்ஆனில் அல்லாஹ் தன்னை பற்றி அறிமுகம் செய்யக்கூடிய ஒரு வசனம். பொதுவாக இந்த உலகத்தில் ஒரு மனிதன் தன்னை பிறருக்கு எப்படி அறிமுகப்படுத்துவான் என்றால், என்னுடைய பெயர், என்னுடைய வயது, நான் படித்த படிப்பு, என்னுடைய நாடு என்று தன்னை பற்றி அடையாளப்படுத்துவான். ஆனால் அல்லாஹ் தன்னை பற்றி திருமறை குர்ஆனிலே 113 இடங்களில் எப்படி ஐடென்டிஃபை பண்றான் அப்படின்னா, இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், அல்லாஹ் இருக்கிறேனே நான் அல்லாஹ்வாகிய நான் ரொம்ப அன்பும் பாசமும் உங்கள் மீது வைத்திருக்கிறேன். வல்லாஹு கஃபூர் ரஹீம், நீங்க நம்பலையா? மீண்டும் சொல்கிறேன், சத்தியமா சொல்றேன், உங்கள் மீது ரொம்ப பாசம் வைத்திருக்கிறேன். ஃபஇன்ன ரப்பக கஃபூர் ரஹீம், உங்களுடைய ரப் இருக்கிறேனே, உங்களை படைத்தவன், உங்களுக்கு உணவையும் பானத்தையும் தந்தவன், இந்த எஜமான் தன்னுடைய அடிமைகளின் மீது அதிகமான பாசம் வைத்திருக்கிறேன். அப்ப அல்லாஹ் தன்னுடைய இபாதிகளின் மீது, அடியார்களின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை இந்த உலகத்தில் ஒரு மனிதனால் புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால், புரிந்து கொள்ள ட்ரை பண்ணலாம், ஆனா முடியாது. இந்த வானத்தின் எல்லை, இந்த வானத்தின் அளவு எவ்வளவுன்னு சொல்லி நீங்க போய் சயின்டிஸ்ட போய் கேளுங்க, பதில் தெரியாது, சொல்ல முடியாது. ரொம்ப பெருசு இந்த வானம். இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய அன்பும் பாசமும் அளவிட முடியாத அளவு மகத்தானது, பெரியது. அதை எப்படி புரிந்து கொள்ளலாம் என்றால், ஐயாமுல் ஜாஹிலியாவுடைய காலத்தில் எத்தியோப்பியா நாட்டிலிருந்து கருப்பு நிற நீக்ரோ அடிமைகளை அரபு நாட்டுக்கு விலைக்கு வாங்கி வருவார்கள். 5000, 10,000, 50,000 கொடுத்து விலைக்கு வாங்கி வருவாங்க. அப்படி விலைக்கு வாங்கப்பட்டு வந்தவர் தான் பிலால் இப்னு ரபாஹா ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க வந்தாங்கன்னா 8 மணி நேரம் டியூட்டி முடிஞ்சது, நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்ல முடியாது. வீக்லி ஒன்ஸ் ஹாலிடே கேட்க முடியாது. 24 மணி நேரமும் அந்த முதலாளி வேலை செய்ய சொன்னால் வேலை செய்துதான் ஆக வேண்டும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு கொடுத்தால் அதை சாப்பிட்டுத்தான் ஆக வேண்டும். கல்யாணம் பண்ண முடியாது, தாய் தந்தையை பார்க்க முடியாது, அண்ணன் தம்பியை பார்க்க முடியாது, நினைச்ச நேரத்தில் தூங்க முடியாது. அவன் போட்டு அடித்து உதைத்து மிதித்தாலும் யாரும் வந்து ஏன் என்று கேட்க முடியாது. அவன் தான் அடிமை. இப்ப பிலால் இப்னு ரபாஹா அவர்கள் இந்த லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்ட காரணத்திற்காக கொதிக்கக்கூடிய வெப்பம் மிகுந்த மணலில் அவரை ஆடையை அவிழ்த்தி படுக்க வைத்து அதன் மேல் ஒரு பாறாங்கல்லை வைத்து அவன் ஏறி நின்று கொடுமை செய்தான்.
அவருடைய காலில் கயிறை கட்டி அந்த கூழாங்கற்கள் சிறு சிறு கற்கள் நிறைந்த மலைகளில் இழுத்து போக சொன்னான். இந்த உடம்பெல்லாம் ரத்தம் சொட்டுச்சு. அஹத் அஹத் என்று சொன்னார்கள். அப்ப ஏன் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அவருடைய எஜமான் ஏன் கொடுமை செய்தான் என்றால், நீ சொன்ன வேலையை செய்ய முடியாதுன்னு பிலால் சொல்லல, விறகு வெட்ட முடியாதுன்னு சொல்லல, குதிரைக்கு தீவனம் வைக்க முடியாது என்று சொல்லல. பிலால் என்ன சொன்னாங்க அப்படின்னா, தன்னுடைய எஜமான்ட்ட, நீ இந்த கஅபத்துல்லாவை சுற்றிலும் 360 சிலைகளை வைத்திருக்கிறாயே, இதுவெல்லாம் கடவுள் இல்லை, அதை நான் நம்ப மாட்டேன். அஹத், அல்லாஹ் என்ற ஒருவன் தான் கடவுள் என்று நான் நம்புகிறேன், முகமது அல்லாஹ்வுடைய தூதர் என்று நம்புகிறேன் என்று தன்னுடைய எஜமானுக்கு பிடிக்காத நம்பிக்கையை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக பிலால் அவர்கள் கொடுமைக்குள்ளானார்கள். இதுதான் ஒரு எஜமானுக்கும் ஒரு அடிமைக்கும் உள்ள தொடர்பு. இப்போ அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது எப்படி பாசம் வைத்திருக்கிறார் என்று சொல்றார். ஃபஇன்ன ரப்பக கஃபூருர் ரஹீம். இந்த எஜமான் இருக்கிறேனே, உங்களை படைத்த அல்லாஹ் உங்கள் மீது அதிகமாக பாசம் வைத்திருக்கிறேன். எப்படி அல்லாஹ் பாசம் வைத்திருக்கிறான்? சஹீஹுல் புகாரில ஹவாஸ் குலம் என்ற ஒரு குலத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ஒரு குழந்தை துளைத்து விடுகிறாள். அதை பற்றிய ஒரு செய்தி வருகிறது. இப்ப சஹாபாக்கள் எல்லாம் தேடி கண்டுபிடித்து அந்த குழந்தையை அவர்களிடத்திலே கொடுத்தவுடன் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், ஃபகாலன நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்ரவுன ஹாதிஹி தாரிஹத்தன் வலதஹா பின்னார். அப்ப அந்த கண்டுபிடித்த குழந்தையை அந்த தாய் மார்போடு அரவணைத்து கொஞ்சி மகிழ்ந்து கொண்டிருக்கிறார். பொதுவாக ஒரு தாய்க்கு ஒரு குழந்தை மேல அதிகமான பாசம் இருக்கும். ஆனா குழந்தை துளைந்து ஒரு சில மணி நேரங்கள் தேடி குழந்தை எங்க போச்சுன்னு தெரியலையே, யார் கடத்திட்டு போனாங்கன்னு தெரியலையே, அப்படி பதைக்கக்கூடிய உள்ளத்தில் ஒரு தாய் இருக்கும் பொழுது கொண்டு போய் குழந்தையை கொடுத்தீங்கன்னா அந்த பாசம் அப்படியே மேலே ஏறும். 100% இருந்தது அப்படியே 200% பாசம் மேலே ஏறிடும். அப்படி குழந்தைய வாரி அணைச்சு அந்த தாய் முத்தமிடும் போது பெருமானார் சொன்னார்கள், இந்த தாய் இந்த குழந்தையின் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை விட அதிகமாக அல்லாஹ் தன்னுடைய அடியார்கள் மீது வைத்திருக்கிறான். அரஹமு பி இபாதி மின் ஹாதிஹி பி வலதிஹா. அல்லாஹ் ஒரு நாளும் தான் நேசிக்கக்கூடிய அடியார்களை அல்லாஹ் நெருப்பில் போட மாட்டான். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ஹு கால் இன்னி லா அலமு ஆஹிருன் அஹ்லுன் நார். நாளை மறுமை நாளில் கடைசியாக நரகத்தில் இருந்து வெளியேறக்கூடிய ஒரு மனிதனை பற்றி பெருமானார் சொன்னார்கள். ஃபுரூஜம் வ ஆஹிரன் அஹ்லுல் ஜன்னah ரஜுலுன் யஹ்ருஜு மினன் நாரி அபுவன். நாளைய மறுமை நாளில் கடைசியாக ஒரு மனிதன் நரகத்தில் இருந்து வெளியேற்றப்படுவான். முதல்ல இந்த மனிதன் யார் அப்படின்னா, நம்மெல்லாம் நினைக்கிறோம் எவ்வளவு பெரிய பாவத்தை செய்த பாவியோ அப்படின்னு. முதல்ல அந்த மனிதன் யார் என்றால், இந்த உலகத்தில் நாங்கள் எல்லாம் இறந்து போன மனிதரிடத்திலே சென்று கையேந்த மாட்டோம், தர்காவுக்கு செல்ல மாட்டோம், தாவீசு அணிய மாட்டோம், மௌலூதிலே கலந்து கொள்ள மாட்டோம், சூனியத்தை நம்ப மாட்டோம், கருப்பு கயிறின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டோம், தகடு தாயத்தின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டோம், விளக்கின் மீது நம்பிக்கை வைக்க மாட்டோம், சகுனத்தை நம்ப மாட்டோம், ஜோசியத்தை நம்ப மாட்டோம், ஜாதகத்தை நம்ப மாட்டோம். இப்படியெல்லாம் தௌஹீது கொள்கையை கடைபிடித்தோமே, இந்த தௌஹீதுவாதி தான் கடைசியா நரகத்திலிருந்து வெளியே போவான். அதெல்லாம் ஆச்சரியமா இருக்கும். ஏனென்றால் இந்த உலகத்தில் தௌஹீது பேசிக்கொண்டு எல்லா அநியாயங்களையும் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தௌஹீதுவாதி என்று சொல்லிக் கொண்டு வட்டி வாங்குகிறான், விபச்சாரம் செய்கிறான், புறம் பேசுகிறான், அவதூறு பேசுகிறான், கோல் பேசுகிறான், கொலை செய்கிறான், கொள்ளையிலே ஈடுபடுகிறான். என்ன அநியாயத்தை செய்யவில்லை ஒரு தௌஹீதுவாதி? எல்லா அநியாயத்தையும் செய்கிறான். அல்லாஹ் நாடுனாதான மன்னிப்பான். அப்போ அந்த நரகத்துல அவனோடு இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் கேட்பாங்க, ஏப்பா இந்த உலகத்துல தௌஹீது பேசினியே, நாங்கள் எல்லாம் எப்படி தெரியுமா அல்லாவுக்கு இணை வைக்காமல் அல்லாவை நம்புவோம்னு சொன்னீங்க, நீ ஏப்பா எங்க கூட வந்து நரகத்துல கிடக்கிறேன்னு சொன்ன வெட்கப்படுவான். யா அல்லாஹ், இந்த காபிர்களோடு என்ன நரகத்துல போட்டிருக்கிய இறைவா, நரகத்திலிருந்து என்னை காப்பாத்தி இறைவான் அல்லாஹ்விடத்துல கேட்பான். அப்ப அல்லாஹ் அவனிடத்துல சொல்லுவான், என்னுடைய அடியானே, நான் உன்னை நரகத்திலிருந்து வெளியேற்றுகிறேன், ஆனால் இதற்கு மேல் என்னிடத்தில் நீ எதுவுமே கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவான். சொல்லுவா, யா அல்லாஹ், எப்படி அல்லாஹ்விடத்துல சொல்லுவான் அப்படின்னா, வ இஸ்ஸத்திக வ ஜலாலிக்,
உன்னுடைய கண்ணியத்தின் மீதும் அழகின் மீதும் சத்தியமா சொல்றேன், இதுக்கு மேல எதுவுமே கேட்க மாட்டேன் இறைவா. அல்லாஹ் அவனை நரகத்திலிருந்து அப்படியே வெளியேற்றுவான். ரஜுலுன் கடைசியாக வெளியே போவான். எப்படி போவான் அப்படின்னா, மினன்னாரி ஹபுவன், தவழ்ந்துக்கிட்டே போவான். அந்த நரகம் அவனுடைய உடம்பை அப்படியே புண்ணாக்கி தோலெல்லாம் பீச்சு நடக்க முடியாமல் அப்படியே தவழ்ந்து தவழ்ந்து குழந்தைய போல நரகத்திலிருந்து தட்டி தடுமாறி வெளியே போவான், கறிக்கட்ட மாதிரி போவான். அல்லாஹ் திருமறை குர்ஆன் சூரா அல் பக்ரால பேசுகிறான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், என்னுடைய அன்பு அடியார்களே, இந்த நரகத்தை உங்களுடைய உடம்பு எப்படி தாங்கும்? சூரா அன்-நிசாவிலே பேசுகிறான், ஃபலா தக்துலு அன்ஃபுஸிஹிம் இன்னல்லாஹ கான பிக்கும் ரஹீம், உங்களை நீங்களே அழித்து விடாதீர்கள், என்னுடைய நரகம் உங்களுடைய உடம்பை சுட்டு பொசுக்கிவிடும். எப்படி ஒரு தாய் ஒரு மகனுக்கு அட்வைஸ் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி அட்வைஸ் பண்றான். ஏப்பா சிகரெட்டு குடிக்கிற, உன்னுடைய ஈரல் எல்லாம் கெட்டு போயிடும். ஏப்பா சாராயம் குடிக்கிற, உன்னுடைய கிட்னி ஃபெயிலியர் ஆயிரும் அப்படின்னு ஒரு தாய் எப்படி மகனுக்கு அன்போடு பாசத்தோடு அறிவுரை சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ் சொல்றான், ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், இந்த உலகத்துல வட்டி வாங்காத, விபச்சாரத்தின் பக்கம் போகாதே, பொய்யும் அவதூறும் பேசாதே, ஹராமான வியாபாரத்தை செய்து விடாதே, தொழுகையை மறந்து வாழாதே. ஏனென்றால் ஃபமா அஸ்பரஹும் அலன்னார், என்னுடைய நரகம் அந்த நெருப்பின் வேதனையை உன்னுடைய உடம்பால் தாங்க முடியாதுப்பா. இந்த அடியான் அப்படியே நரகத்திலிருந்து வெளியே போனோம்னா, நஹருல் ஹயாத்துன்னு ஒரு நதி இருக்கு, அந்த நதியில் அந்த அடியான முக்கி அல்லாஹ் எடுத்து வெளியே போட்டோன்னா அவனுடைய உடம்பு ஒரு தாமரை பூ மலர்வதை போல் அப்படியே மலர ஆரம்பிச்சு விடும். அப்படியே நல்லா ஃப்ரெஷ் ஆயிடுவான். அல்லாஹ் ஒரு அடியானின் மீது எவ்வளவு பாசத்தை வைத்திருக்கிறான் என்பதை நான் சொல்றேன். ஏன்னா இந்த உலகத்தில் அல்லாஹ் நம் மீது வைத்திருக்கக்கூடிய பாசத்தை புரிந்து கொள்ளவே முடியாது. என்னுடைய தாய் என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறாள் என்று எனக்கு தெரியும். என்னுடைய தகப்பன் என் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார் என்பது எனக்கு தெரியும். ஏன்னா இந்த உலகத்தில் ஒரு எக்ஸ்ட்ரீம் பாசம்னு சொன்னா தாய் வைத்திருக்கக்கூடிய பாசம் தான். அது எந்த அளவுக்கு அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு கோழி தன்னுடைய குஞ்சின் மீது வைத்திருக்கக்கூடிய பாசம், ஒரு பாம்போ பருந்தோ அந்த குஞ்சை சாப்பிட வந்தா தன்னுடைய தலையை பாம்புடைய வாய்க்கு கொடுத்து அந்த பிள்ளையை காப்பாற்றும். இப்போ நாம் பார்க்கும்போது எவ்வளவு பெரிய அன்பு ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அல்லாஹ் தன்னுடைய இபாதிகளின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறார். அப்போ அவன் அந்த நரகத்திலிருந்து வெளியேறி உட்கார்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பாசம் எப்படின்னு சொல்றேன், சொர்க்கத்திலிருந்து ஒரு மரத்தை எடுத்து அவன் கண்ணு முன்னாடி வைப்பான். ஹாதிஹி மில்ல சஜர், அந்த மரத்தை அவன் பார்ப்பான். பார்த்தா அல்லாஹ் நரகத்திலிருந்து வெளியேற்றிட்டான். கறிக்கட்ட மாதிரி உள்ள உடம்பை அப்படியே அல்லாஹ் ஒளி வீச வைத்து விட்டான். அவனுக்கு போதும், நரகத்திலிருந்து தப்பிச்சுட்டான், போதும், அதான் அவன் கேட்டான். ஆனா அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் தூக்கி ஒரு மரத்தை கொண்டு வந்து வைப்பான். உடனே அந்த மரத்தை பார்த்த உடனே அவன் கேட்பான், யார அல்லாஹ்வை கூப்பிடுவான். அல்லாஹ் அவனிடத்துல பேசுவான், பயக்கூலுல்லாஹி தஆலா, என்னுடைய அடியானே இபாதி உனக்கு என்ன வேணும்? அல்லாஹ் அந்த மரம் தெரியுது, யா அல்லாஹ் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்குதே, கொஞ்சம் நான் கிட்ட போய் பார்க்கணும் யா அல்லாஹ். அல்லாஹ் கேட்பான், அடியானே என்னிடத்துல எதுவும் கேட்க மாட்டேன், என் மேல சத்தியம் பண்ணியே. அல்ல நான் சத்தியம் பண்ணந்தான், ஆனா அந்த மரம் ரொம்ப அழகா இருக்குது, நான் கிட்ட போயே ஆகணும் யா அல்லாஹ், எனக்கு ஒரு அனுமதி கொடு. சரி இதுக்கு மேல எதுவும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அல்லாஹ் அந்த அடியானை தூக்கி அந்த மரத்துக்கிட்ட வச்சிருவான். மரத்துக்கிட்ட வச்சா அந்த மரத்தை பார்த்து ரசிப்பான். அப்படியே ரசித்து கட்டி அணைத்து அந்த மரத்துல விதவிதமான பழங்கள் இலைகள், எப்படிப்பட்ட மரம் சுவர்க்கத்துல. இந்த உலகத்துல ஒரு சந்தன மரம் இருந்தா அந்த மரத்தை விட்டு விலகி வர்றதுக்கு நமக்கு மனசு வராது. ஒரு பலா மரம், அந்த மாம்பழம், பழுத்த மாம்பழங்கள் நிறைந்த ஒரு மாந்தோப்புக்குள்ள போங்க, சீக்கிரம் வெளியே வந்துருவோமா? இந்த உலகத்தில் உள்ள மரத்துக்கே நம்முடைய நப்சை, நம்முடைய கல்வை பறி கொடுக்கிறோம் என்றால், அல்லாஹ் அருமையில் அவ்வளவு அழகான மரம், அதுல எவ்வளவு நாள் அவன் இருந்தான்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் என்ன பண்ணுவானா, விடமாட்டான். அல்லாஹ் அந்த அடியானோடு பேச நினைக்கிறான்.
அந்த அடியானோடு கொஞ்சி விளையாட நினைக்கிறான். அல்லாஹ்வோடு பேசக்கூடிய இன்பத்தை இந்த உலகத்தில் அனுபவித்த ஒரே மனிதர் யார் என்றால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லலாம். எத்தனையோ நபிமார்களோடு அல்லாஹ் பேசி இருக்கிறான். ஆனால் மூசா நபிக்கு அல்லாஹ் எப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்தான் என்றால், அல்லாஹ் மூசாவிடம் கேட்கிறான், வமா அஹ்ஜலக அன் கௌமிக யா மூசா, கடலை பிளந்து இஸ்ரவேல் கூட்டத்தை காப்பாற்றிய மூசா நபியை அல்லாஹ் சொன்னான், என்னிடத்திலே வா, என்னிடத்திலே வந்து பேசு என்று ஒரு இடத்துக்கு அழைக்கிறான். மூசா நபி வேகமா போயிட்டாரு. அப்பதான் அல்லாஹ் கேட்கிறான், மூசாவே நீ வந்துட்ட, உன் கௌம் எங்கப்பா, உன் கூட்டம் எங்க? அப்ப மூசா நபி சொல்றாரு, வ அஜில்து இலைக்க ரப்பி லிதர்தா, யா அல்லாஹ் என்னுடைய கூட்டம் பின்னால் வருகிறார்கள், அவர்கள் வந்தால் என்ன, வரவில்லை என்றால் என்ன, நான் உன்னோடு பேச வேண்டும் இறைவா, என்னை படைத்த ரப்புல் ஆலமீனோடு பேசக்கூடிய உரையாடக்கூடிய அந்த இன்பத்திற்காக ஓடி வந்து விட்டேன் இறைவா. மூசா நபி ஓடி போறாங்க. ஏன்? அல்லாஹ்வோடு பேச வேண்டும். படைத்த இறைவனோடு பேசக்கூடிய இன்பம் என்பது சாதாரண இன்பம் கிடையாது. நாளைக்கு திருமணமாக போற ஒரு மாப்பிள்ளையும் பெண்ணையும் நீங்க போனை கொடுத்து பேச விட்டீங்கன்னா 1 மணி நேரம் 2 மணி நேரம் 3 மணி நேரம் விடிய விடிய பேசிக்கிட்டே இருப்பாங்க, சலிப்பே அடையாது. ஏன்னா அவங்க நேசிக்கக்கூடிய மனிதர், அவங்க கூட எவ்வளவு பேசினாலும் போர் அடிக்காது. மூசா நபி அல்லாஹ்வோடு பேசக்கூடிய இன்பத்தை இந்த உலகத்தில் அறிந்தவர் மூசா நபி. மூசா நபியோடு தான் அல்லாஹ் இந்த உரையாடலையே செய்கிறான். அப்ப அல்லாஹ் அந்த அடியானோடு பேசி அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறான். இன்னொரு மரத்தை தூக்கி அல்லாஹ் கொண்டு வந்து வைப்பான், அதை விட அழகான மரம். யா அல்லாஹ் மில்லத் ஷஜர், இன்னொரு மரம் ரொம்ப அழகா இருக்குது இறைவா, இப்ப என் மேல சத்தியம் பண்ணியப்பா, பரவாயில்லை யா அல்லாஹ், வ இஸ்ஸத்திக வ ஜலாலிக், அந்த மரத்துக்கிட்ட என்ன கூட்டிட்டு போ. அல்லாஹ் அந்த மரத்துக்கிட்ட அப்படியே கூட்டிட்டு போ. அல்லாஹ்வுடைய ஒரு பாச போராட்டத்தை அந்த அடியானோடு நடத்துகிறான். நான் யாருக்கு சொல்றேன்? கடைசியா நரகத்திலிருந்து வெளியே போகக்கூடிய மனிதன். அல்லாஹ்வுடைய கருணையை, அவனுடைய இரக்கத்தை, அவனுடைய பாசத்தை எப்படி அவன் பார்க்கிறான் என்பதை இந்த ஹதீஸிலே சஹீஹுல் புகாரி முஸ்லிமிலே அல்லாஹ் தெளிவுபடுத்துகிறான். அப்ப அந்த மரத்துக்கிட்ட போன உடனே அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் இன்னொரு மரத்தை சொர்க்கத்திலிருந்து எடுத்து அவன் கண்ணுக்கு முன்னாடி வைப்பான். அதை பார்த்த உடனே அல்லாஹ் அந்த மரம் அழகா இருக்கு, அந்த மரம் அழகா இருக்குன்னு அல்லாஹ் அப்படியே கூட்டிக்கிட்டு போய்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கு. அல்லாஹ்விடத்துல உரையாடல், அல்லாஹ்வோடு பேசக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் அந்த அடியானுக்கு கொடுக்கிறான். இப்படி கேட்டு கேட்டு போய் கடைசியா சொர்க்கத்துடைய வாசல்ல கொண்டு வந்து அந்த அடியானை அல்லாஹ் நிறுத்திடுவான். அல்லாஹ் சுவனத்துடைய வாசலில் அந்த அடியானை நிறுத்தியவுடன் சுவர்க்கத்தை அப்படியே பார்ப்பான். பார்த்துட்டு என்ன சொல்லுவானா, நம்மளாம் நினைக்கிறோம் காலையில் ஃபஜ்ர் தொழுவுங்க, வட்டி வாங்காதீங்க, விபச்சாரம் பண்ணாதீங்க, பொய் பேசாதீங்க, ஒரு நாளைக்கு 12 ரக்காத்து சுன்னத்து தொழுவுங்க, அல்லாஹ் சுவர்க்கத்தில் ஒரு மாளிகையை கொடுப்பான். இப்படியெல்லாம் பல சுவனத்தை பற்றிய செய்திகளை கேட்டால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, சரி இந்த உலகத்தில் ஒரு பெரிய தோட்டம் மாதிரி, ஒரு பெரிய மாளிகை மாதிரி, அந்த மாதிரி ஒரு கற்பனை பண்ணுவோம். ஆனால் சுவனம் என்பது அப்படி அல்ல. இந்த ஹதீஸின் இறுதியில் சுவனத்துடைய இன்பம் என்றால் என்னவென்று அல்லாஹ் நமக்கு புரிய வைப்பான் இன்ஷா அல்லாஹ். சுவனத்துடைய வாசலில் சென்று அந்த அடியா நின்றவுடன் அந்த சுவனத்துடைய கேட் அப்படியே ஓப்பன் ஆகும். கதவு திறந்தவுடன் அவன் அந்த சுவனத்தை அப்படியே பார்ப்பான். பார்த்து அந்த இன்பத்தில் என்ன சொல்லுவான் அப்படின்னா, அல்லாஹ் கூப்பிடுவான், யா அல்லாஹ். அல்லாஹ் வருவான், யா இப்னு ஆதம், ஆதமுடைய மகனே என்ன வேணும்ப்பா சொல்லு. நரகத்திலிருந்து வெளியே போட சொன்னேன், போட்டேன். ஒரு மரத்துக்கிட்ட போனோன்னு சொன்னேன், கொண்டு போனேன். இன்னொரு மரம்னு சொன்னேன், அங்கே கொண்டு போனேன். சொர்க்கத்துக்கிட்ட வந்துட்ட, இன்னி என்னப்பா வேணும்னு அல்லாஹ் கேட்பான். அல்லாஹ் சொர்க்கம் எனக்கு வேண்டாம். என்ன சொல்லுவான் அந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, இறைவா எனக்கு சொர்க்கமே வேண்டாம், சொர்க்கத்திற்கு உள்ள போய் இதையெல்லாம் பார்த்து ரசிக்கணும். சொர்க்கம் எவ்வளோ பெரிய இன்பமா இருக்கும், கற்பனை பண்ண முடியுதா? அப்போ அல்லாஹ் சொல்லுவான், இத்ஹப் ஃபில் ஜன்னா குல் இத்ஹப் ஃபத்ஹிலில் ஜன்னா, போ சொர்க்கத்துக்குள்ள என்று அவனை சுவனத்திற்கு உள்ளே அனுமதி கொடுத்தவுடன் உள்ளே செல்வான். ஹூருலின் என்ற 2 மங்கைகள் அவனை வரவேற்பார்கள். உங்களுக்காக எங்களை படைத்து, எங்களுக்காக உங்களை படைத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று 2 ஹூருலின்கள் அவன் கையை பிடிச்சி உள்ள கூட்டிட்டு போவான். பாப்பா
உனக்காகத்தான் 1000 ஆண்டுகளாக அல்லாஹ் சூனத்தில் எங்களை படைத்து காக்க வைத்திருந்தான். உனக்காகத்தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வா உள்ளன்னு சொல்லி அவன் கையை பிடிச்சி ஊறி உள்ள கூட்டிட்டு போனா உள்ள போயாச்சு. இனி திரும்பி வரமாட்டான். அவனுக்கு தெரியும் இனி திரும்பி அல்லாஹ் அனுப்ப மாட்டான்னு. உள்ள போனா எல்லா மாளிகை. அல்லாஹ் சொல்லுவான் ஃபஹய்யிரு இலைஹி அன்னஹா மனா, போப்பா உள்ள சென்று போய் பாரு, சொர்க்கத்தை சுற்றி திரி. இங்க ஓடுவான், அங்க ஓடுவான், அங்க ஓடுவான், இங்க ஓடுவான், எல்லாம் மாளிகை. சரி, இந்த மாளிகையில ஏதாவது இடம் கிடக்குமா? அந்த மாளிகை ஹவுஸ்ஃபுல், வேற ஒருத்தர் இருப்பாரு. இன்னொரு மாளிகைக்கு போவான், அது ஹவுஸ்ஃபுல், அங்க வேற ஒருத்தர் இருப்பாரு. மேல போவான், அது ஹவுஸ்ஃபுல், அங்க வேற ஒருத்தர். கீழே போவான், இடது பக்கம் போவான், வலது பக்கம் போவான். சொர்க்கத்தில் அவனுக்கென்று ஒரு இடம் இருக்காது. சொர்க்கத்துக்குள்ள போறான், அல்லாஹ் ஊர்லீன்களை கொடுத்துட்டான், சொர்க்கத்துல சுத்தி பார்க்கிறான். ஆனா அவனுக்கென்று ஒரு இடம் இல்ல. ஓடி வருவான் அல்லாஹ்விடத்துல, யார வஜ்துகமானா, சொர்க்கத்திலே இடமில்லையே இறைவா, எனக்கென்று ஒரு அறை இல்லை, எனக்கென்று ஒரு வீடு இல்லை. இத்ஹபு ஃபில் ஜன்னா, போ மீண்டும் போய் பார். மறுபடியும் போ, மறுபடியும் போய் தேடுவான். அல்லாஹ் கொஞ்சம் விளையாடுறான் அவன் கூட. இது யாருக்கு புரியும் என்றால், ஒரு 1.5 வயது குழந்தை தத்தி தவழ்ந்து விளையாடக்கூடிய ஒரு குழந்தையோடு ஒரு தகப்பன் விளையாடுற மாதிரி அல்லாஹ் விளையாடுறான். இந்த குழந்தை அங்கிருந்து அப்படியே ஓடி வரும். நீங்க ஏதாவது ஒரு பரிசு பொருள், ஒரு டாய்ஸ், ஒரு சாக்லேட் வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களை பார்த்தோன்னா அத்தான்னு சொல்லி குழந்தை ஓடி வரும். வந்த உடனே அந்த தகப்பன் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அந்த பொருளை தூக்கி அப்படியே பின்னாடி வச்சிருவான். பின்னாடி வச்சா அந்த குழந்தை என்ன பண்ணும், தகப்பனுடைய நெஞ்சில பாஞ்சு அப்படியே போராண்டும். குழந்தையை பெற்ற தந்தைமார்களுக்கு தெரியும் இந்த பாச போராட்டம் எப்படி இருக்கும். அந்த தகப்பன் அந்த குழந்தையை பார்த்து ரசிப்பான். அது அத்தாவை போட்டு அடிக்கும், அத்தா குடு குடுன்னு போராண்டும். அதை பார்த்து சிரிச்சிட்டு மறுபடியும் தூக்கி கையில கொடுப்பான் தகப்பன். இந்த குழந்தை அந்த பொருளை வாங்கணும், மறுபடியும் ஒளிச்சு வைப்பான். எப்படி ஒரு தந்தை, ஒரு தாய் ஒரு குழந்தையோடு கொஞ்சி விளையாடுறாங்களோ அந்த மாதிரி அல்லாஹ் தன்னுடைய அடிமையின் மீது பாச போராட்டத்தை நடத்துகிறான். அல்லாஹ் மறுபடியும் போய் பார்க்க சொல்லுவான், மறுபடியும் போய் பார்ப்பா. யா அல்லாஹ் இல்லை, வஜ்துகமானா, இடமில்லையே யா அல்லாஹ். மீண்டும் 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 எத்தனை முறைன்னு தெரியல. ஃபயர்ஜி, மீண்டும் வருவான். ஃபயகூலுல்லாஹி தஆலா, அல்லாஹ் மறுபடியும் பேசுவான். அடியானே, சொர்க்கத்தில் என்ன கேட்ட? ஒரு வீடு கேட்ட, ஒரு செண்டு நிலம் கேட்டாய் சுவனத்திலே. அல்லாஹ் கொடுப்பான். எப்படி கொடுப்பானா, இந்த போத்தனூர்ல ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி வீடு கட்டணும்னா குறைந்தபட்சம் ஒரு 10 இருந்து 20 ஆண்டுகள் உழைக்கணும். வெளிநாட்டுக்கு போய் உழைச்சாதான் இந்த போத்தனூர்ல ஒரு 2 சென்ட் இடம் வாங்கி மெயின் ரோட்ல ஒரு வீடு கட்ட முடியும். அல்லாஹ் எவ்வளவு பரப்பளவு அவருக்கு கொடுப்பான் அப்படின்னா, நாம வசிக்கக்கூடிய இந்த கோவை மாவட்டம் 642 ஸ்கொயர் கிலோமீட்டர். எவ்வளவுங்க? 642 ஸ்கொயர் கிலோமீட்டர். இதை தூக்கி இந்த நாட்டுடைய முதலமைச்சர் இங்க இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு எழுதி வச்சுட்டேன்னு சொல்லிட்டார். ஏப்பா, இந்த கோயம்புத்தூர் உனக்கு தான், நம்புவோமா? என்ன விளையாடுறீங்களா? நான் ஒரு 2 சென்ட் இடம் வாங்க முடியாம 10 வருஷம் 15 வருஷம் சீட்டு போட்டு சேர்த்தி வச்சுட்டு இருக்கிறேன். கோயம்புத்தூர் மாதிரி இவ்வளவு பெரிய 600 ஸ்கொயர் கிலோமீட்டர் எனக்கா? இப்படி ஆச்சரியப்பட்டு கேட்போமோ அந்த மாதிரி அல்லாஹ் அந்த அடியார் இடத்துல சொல்லுவான். அல்லாஹ் எவ்வளவு கொடுப்பான் என்றால், இந்த கோவை மாவட்டம் மாதிரி கொடுக்க மாட்டான். இந்த தமிழ்நாடு கிட்டத்தட்ட 1,30,000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அந்த அளவுக்கு கூட அல்லாஹ் கொடுக்கல. இந்த இந்தியாவை எடுத்துக்கிட்டீங்கன்னா 32 லட்சம் ஸ்கொயர் கிலோமீட்டர். அல்லாஹ் அவ்வளவு கொடுத்தானா? இல்ல. அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தான் தெரியுமா? இந்த ஒட்டுமொத்த பூமி, இந்த இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, ரஷ்யா, அமெரிக்கா, ஆப்பிரிக்கா, பசிபிக் பெருங்கடல், அண்டார்டிக் பெருங்கடல் எல்லா பரப்பளவும் சேர்ந்தால் 510 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். அல்லாஹ் சொல்லுவான், மிஸ்லுஹு, இந்த பூமியை போல சொர்க்கமே உனக்கு தாண்டா. எங்கிட்ட ஒரு சென்ட் நிலத்தை கேட்ட, சொர்க்கத்திற்கு உள்ள போறதுக்கு அனுமதி கேட்ட, 500 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவு உள்ள இந்த பூமி மாதிரி ஒரு நிலப்பரப்பை அல்லாஹ் அவனுக்கு கொடுப்பான். கொடுத்துனதான் அவன் கேட்பான், அல்லாஹ் என்ன கேலி பண்ணலையே. இந்த போத்தனூரை நமக்கு எழுதி வச்சா நம்ம எப்படி கேட்போம்? என்ன கேலி பண்றீங்களா? அதே மாதிரி அல்லாஹ்ட்ட கேட்பான், அல்லாஹ் நீ கேலி பண்ணாது.
அவன் கேட்ட உடனே நான் அவனை கேலி பண்றேனா, இந்த புடி இந்த பூமியை போல 5 மடங்கு உனக்கு தான் போ. ஒரு பூமி 510 மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர். போத்தனூர்ல 2 சென்ட் இடம் வாங்க முடியல. அதிகபட்சம் இந்த உலகத்துல மிகப்பெரிய செல்வந்தன் எலான் மஸ்கா இருக்கலாம், யாரா இருக்கலாம், எவ்வளவு இடம் வச்சிருப்பான்? 10,000 ஏக்கர் இருக்குமா? 50,000 ஏக்கர் இருக்குமா? அல்லாஹ் கொடுக்கிறா பூமி மாதிரி 5 மடங்கு அவனுக்கு. என்னங்க அல்லாஹ் எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறோம்? நம்ம சொல்லுவான், அல்லாஹ் போதும் 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 என்ற வார்த்தை வந்துகிட்டே இருக்கு. அல்லாஹ் சொல்லுவான், போதும்னு சொல்றியா, இந்த புடி ஹாதாலக்க ஃபைன்னக்க மிஸ்ரத்த துன்யா அஸரத்த அம்சாலுஹா 10 மடங்கு பூமியை உனக்கு தான், போய் சுத்தி திரி. இந்த உலகத்தில் எதுக்காக தியாகம் செய்தாய்? எதுக்காக இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாய்? இந்த தௌஹீது கொள்கையில் உறுதியாக ஏன் இருந்தாய்? ஏன் தொழ வந்தாய்? ஏன் வேலையெல்லாம் வியாபாரத்தை நிறுத்திவிட்டு ஜும்மாவுக்கு நேரம் காலத்தோடு வந்தாய்? ஏன் தாடி வைத்தாய்? ஏன் ஹிஜாப் அணிந்தாய்? ஏன் செஞ்ச புடி 10 மடங்கு பூமி மாதிரி அல்லாஹ் தூக்கி கொடுப்பான். நான் சொல்வது சகீதான செய்தி. அல்லாஹ்ட்ட சொல்லுவான், அல்லாஹ் சொர்க்கத்தில் பல படித்தரம் இருக்கும். அப்போ மூசா நபிக்கும் அல்லாஹ்வுக்கு நடக்கக்கூடிய இந்த உரையாடல் மூசா நபிக்க கேட்பாங்க. கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூசா நபி அல்லாஹ்விடத்துல கேட்பாங்க, யா அல்லாஹ், இந்த சொர்க்கத்துல கடைசியா சொர்க்கத்துக்கு போறவனுக்கு இவ்வளவு பெரிய பாக்கியத்தை கொடுத்திருக்கிறிய, அப்ப அந்த முதல் இடத்துல இருப்பாங்களே நபிமார்கள், சுஹதாக்கள், ஒரு வக்து கூட விடாமல் தொழுதானே, ஜும்மாவுக்கு நேரம் காலத்தோடு வந்து ஃபர்ஸ்ட் சஃப்ல உட்கார்ந்தானே, ஹராமான 1 ரூபாய் சம்பாதிக்காமல் இருந்தானே, அந்நிய பெண்களை தவறான முறையில் பார்க்காமல் கற்பை பாதுகாத்துக் கொண்டானே, உலகத்தில் ஒழுக்கமா வாழ்ந்தானே, நேர்மையா சம்பாதித்தானே, எவ்வளவு அடிமுறைகள் எவ்வளவு அடக்குமுறைகள் நிகழ்த்தப்பட்டாலும் நான் முஸ்லிம் என்று தன்னுடைய இஸ்லாமிய மார்க்கத்தை கடைபிடித்தானே, அவனுக்கு நீ கொடுப்பைய முதல் இடம். அது எப்படி இருக்கும்? நான் சொன்னேன் என்னுடைய உரையின் ஆரம்பத்தில், நபிமார்களால் கூட அல்லாஹ்வுடைய பாசத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் சொல்லுவான், மாலா ஐன்ராஜ் மூசா, மூசா உனக்கு எப்படி புரியும்? நான் சொன்ன உனக்கு புரியாது மூசா, அதுக்குண்டான அறிவை நான் உனக்கு தரவில்லை. என்னுடைய அடியாருக்கு கேட்கிறியா? நான் வச்சிருக்க சொர்க்கத்துல ஃபர்ஸ்ட் கிரேடு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். சொன்னா உன்னால கேட்க முடியாது, வர்ணித்தால் உன்னால் வர்ணனையை ஏற்க முடியாது. மாலா ஹீருன் ரஜ் வலா உதுருன் சமியத் வலா ஹச்சாரி ஹலா கல்பி பஷர். கற்பனை செய்ய முடியாத இன்பங்களை அங்கே நான் வைத்திருக்கிறேன். அப்ப அல்லாஹ் ஒரு அடியானுக்கு, ஒரு அடியானின் மீது எவ்வளவு பாசம் வைத்திருக்கிறான் என்பதை இந்த உலகத்தில் நிச்சயமாக நம்மால் புரிந்து கொள்ளவே முடியாது. மறுமையில் தான் புரிந்து கொள்ள முடியும். சரி, இந்த உலகத்தில் அல்லாஹ் வைத்திருக்கக்கூடிய பாசத்தை ஒரு 1%, ஒரு 2% புரிந்து கொள்ள முடியுமா என்று கேட்டால் முடியும். இன்ஷா அல்லாஹ் அந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான்? சாதாரண பாக்கியம் அல்லது. அந்த பாக்கியத்தை அல்லாஹ் யாருக்கு கொடுப்பான் என்பதை இன்ஷா அல்லாஹ் 2வது உரையிலே அறிந்து கொள்வோம் என்று கூறி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல் இன்சான் மா வர்ரக ரப்புக்கல் கரீம் அல்லதி ஹலக ஃபஸவ்வாக ஃபஅதலக். சூரா அல் அன்ஃபிதார் அத்தியாயம் 82 வசனம் 6. இந்த வசனத்தை நாமெல்லாம் படிச்சிருப்போம், இமாம் ஓதும் போது கேட்டிருப்போம். பல பேர்த்துக்கு அதனுடைய அர்த்தம் என்னன்னு நமக்கு தெரியாது. அல்ல அதில் என்ன பேசுகிறோம் அப்படின்னா, யா ஐயுல் இன்சான், நல்லா கவனிக்கணும், யா ஐயுன்னாஸ், மனிதர்களே நல்லா பேசல. யா ஐயுல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்ட மக்களே நல்லா பேசல. இப்போ 1000 கோடி மக்கள் இந்த உலகத்தில் இருக்கிறான்.
நம்பிக்கை கொண்ட மக்கள் பல ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான, லட்சக்கணக்கான மக்கள் இந்த உலகத்தில் வாழ்கிறார்கள் முஸ்லிம்களாக. யா பனி ஆதம், ஆதம் நபியை படைச்சதிலிருந்து கியாமத்து நாள் வரைக்கும் உள்ள எல்லா மக்களுக்கும் பேர் என்னன்னா யா பனி ஆதம், ஆதமுடைய மக்கள். அல்லாஹ் அப்படியும் கூப்பிடல. அல்லாஹ்வுடைய இரக்கத்தை எப்படி கொட்டுகிறான் என்றால், இரக்கத்தை அல்லாஹ் சிந்துகிறான் கீழே. யா ஐயுல் இன்சான், பர்டிகுலரா இண்டிவிஜுவல் பர்சனை கூப்பிடுறான். அந்த கடைசி சப்புல ஏதோ ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்கிறாரு, அந்த அப்துல் ரஹ்மானை பார்த்து அல்லாஹ் கூப்பிடுறான், அப்துல் ரஹ்மான் கேளுப்பா கொஞ்சம். இந்த ஃபர்ஸ்ட் சப்புல ஒருத்தர் உட்கார்ந்துட்டு இருப்பாரு, இவரை பார்த்து அல்லாஹ் பேசுறான், அப்துல்லா கேளுப்பா, நான் என்ன சொல்றேன்னு கேளு. என்ன பார்த்து பேசுறான்? வெளியிலே நிற்கிறார்களே அவர்களை பார்த்து அல்லாஹ் பேசுறான். யா ஐயுல் இன்சான் கூப்பிட்டு அல்லாஹ் சொல்றான், மா வர்ரக ரப்புக்கல் பிகரீம், நான் யார் தெரியுமா? நான் கரீமாக இருக்கிறேன், உன் மீது அதிகமான இரக்கத்தை வைத்திருக்கிறேன். என்ன விட்டுட்டு எங்கப்பா நீ போற? உன்னுடைய கஷ்டம், உன்னுடைய கவலை, உன்னுடைய பிரச்சனை, உன்னுடைய பொருளாதார தேவை, உன்னுடைய நெருக்கடி, தீர்வு யாரிடத்திலே கிடைக்கும் என்று சென்று கொண்டிருக்கிறாய்? இந்த மனிதர்கள் எல்லாம் தீர்வு கொடுப்பாங்களா? நிச்சயமா இல்ல. இன்னிடத்துல வா, அல்லாஹ் கூப்பிடுறான். அல்லாஹ்விடத்துல போய் நம்முடைய பிரச்சனையை சொல்லி பேசி இருக்கிறோமா? ஏன்னா நம்மளுடைய ஒரு பிழையே என்ன அப்படின்னா, நம்ம எப்படி பேசுவோம் அல்லாஹ்விடத்துல? யா அல்லாஹ், யா ரஹ்மான், யா ரஸாக், யா வஹாப், எனக்கு சாப்பாடு தரக்கூடியவனே, காசை பொருளாதாரத்தை தரக்கூடிய ரஸாக்கே, வாரி வாரி வழங்கக்கூடிய வஹாபே, இப்படிதான் நம்ம கேட்போம், இப்படிதான் கேட்கணும். ஆனா உண்மையிலேயே அல்லாஹ்விடத்துல எப்படி நம்ம கேட்கணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் ஒரு அடியானுக்கு அல்லாஹ் தன்னுடைய பாசத்தை புரிய வைக்க வேண்டும் என்று தீர்மானித்து விட்டால் முதல்ல என்ன செய்வான் அப்படின்னா, அந்த அடியானுடைய தலையில தூக்கி ஒரு பெரிய பிரச்சனையை தூக்கி வச்சிருவான். நபி இப்ராஹிம் நபி அல்லாஹ்வுடைய நண்பர் கலீலுல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய சோதனையை கொடுத்தான். முதல்ல இப்ராஹிம் நபியை நெருப்புல குதிக்க சொன்னான். அதுக்கப்புறம் தன்னுடைய மனைவியும் பிள்ளையும் பாலைவனத்தில் விட்டுட்டு திரும்பி பார்க்காம போகணும்னு சொன்னான். கடைசியா அல்லாஹ் சொன்னான் பலாவுல் முபீன். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல எந்த இடத்திலுமே பேசாத ஒரு வார்த்தை பலாவுல் முபீன், மகத்தான பெரிய சோதனை. தன்னுடைய தாம் பெத்த புள்ளைய தான் கையால வெட்டணும். நீங்க சின்னது முடிஞ்சா பெருசுங்க. ஒரு மனுஷன் எவ்வளவு கஷ்டத்தை அனுபவிப்பாரு. இப்ராஹிம் நபி என்ன தப்பு பண்ணாரு? தொழுகலையா, நோன்பு வைக்கலையா, தான தர்மம் செய்யலையா? அவர் என்ன செய்யல? அல்லாஹ்வுடைய கட்டளை எதை பின்பற்றவில்லை. ஆனா அல்லாஹ் உடலைங்க. முதல்ல நெருப்புல குதிக்க சொன்னான் சின்னது, அதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளையை விட்டுட்டு திரும்பி பார்க்காம போன பெருசு, அதுக்கப்புறம் பலாவுல் முபீன், ஓம் புள்ளைய ஓம் கையால வெட்டணும். அல்லாஹ் நான் தொழுகிறேனே, நான் நோன்பு வைக்கிறேனே, நான் நேர்மையா நடக்கிறேன், எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டம், எனக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனை தலைக்கு மேல அல்லாஹ் வச்சுக்கிட்டே இருக்கிறானே? ஒண்ணு முடிஞ்சா ஒண்ணு, நோய், வேலை இல்ல, பொருளாதாரம் இல்ல, வறுமை, ஏன் அல்லாஹ் எனக்கு தந்துட்டே இருக்கா? ஏன் தர்றான் தெரியுமா? அல்லாஹ் உங்களை நேசித்தால், அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தை தன்னுடைய அடியார்களுக்கு காட்ட நினைத்தால் அல்லாஹ் பிரச்சனையை தூக்கி தலையில வைப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் இப்ராஹிம் ஒரு குழந்தை 18 மாசம் 1.5 வயது துடிக்குது அல்லாஹ்வுடைய தூதருடைய கையில. அல்லாஹ் ரூஹை எடுத்துட்டான். ஒரு தகப்ப 1.5 வயசு குழந்தை தன்னுடைய மடியில மூத்தா போச்சுன்னா அதை விட இந்த துனியாவில் வேற ஏதாவது துன்பம் இருக்குமா? நீ போய் பாலஸ்தீனத்தில் போய் கேளுங்க. அந்த மக்களுக்கு சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை, போடுவதற்கு ஆடை இல்லை, டாய்லெட்டு போனால் கழுவுறதுக்கு தண்ணி இல்லை, காலையில் குளிக்கிறதுக்கு தண்ணி இல்லை, ஒரு நாளைக்கு ஒரு வேளை உணவு இல்லை பல மக்களுக்கு. அந்த மக்கள்கிட்ட போய் நீ இவ்வளோ கஷ்டப்படுறீங்கல்ல, நான் உனக்கு ஒரு 10 கோடி தர்றேன், உன் குழந்தைய உன் கையால் கொலை செய்வியான்னு கேட்டு பாருங்க. நான் செத்தாலும் பரவாயில்ல, என் பிள்ளைக்கு ஒன்றும் ஆகக்கூடாது.
அல்லாஹ் ஒரு தகப்பனுடைய மடியில் ஒரு பிள்ளை மௌத்தா போறது இந்த உலகத்தில் மிகப்பெரிய துன்பம். அந்த துன்பத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்தா, இப்ராஹிம் நபிக்கு கொடுத்தா. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் கோவமா ரசூலுல்லாஹ் மேல, கோவமா இப்ராஹிம் நபி மேல தன்னுடைய இரக்கத்தை அல்லாஹ் காட்ட நினைச்சான். இதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இன்னைக்கு பாலஸ்தீனத்துல ஒரு வயதான தாய், ஒரு 60 வயது மூதாட்டி, பசி, வீட்டில் சாப்பிட்றதுக்கு குழந்தைகளுக்கு வீட்டில் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இல்லை, சாப்பாட்டுக்காக அலைகிறாங்க. அலைஞ்சா அந்த மண்ணில் குப்பையில் கொஞ்சம் கோதுமை மாவெல்லாம் சிந்தி இருக்கு. அந்த கோதுமை மாவெல்லாம் சிந்தி இருக்கு. இந்த தாய் ஓடி போய் தன்னுடைய மடியில், இந்த பருதா போட்டிருக்கிறாங்க, அந்த மடியில் அந்த மக்கனாவை தூக்கி அதில் கோதுமை எல்லாம் போட்டு போட்டு ஒரு மூட்டை கட்டி அல்லாஹ்விடத்தில் கையேந்துறாங்க. யா அல்லாஹ், இப்ராஹிம் நபி நெருப்பில் போட போகும்போது சொன்ன வார்த்தையை சொல்றேன், நான் அப்படியே மொழிபெயர்க்கிறேன். அஸ்புனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், எனக்கு அல்லாஹ் போதுமானவன் சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த கை ரெண்டையும் அப்படியே இப்படி வச்சு முத்தம் கொடுத்து அல்லாஹ்வுக்கு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துறாங்க. யா அல்லாஹ், நீ ரொம்ப கருணையாளன், நீ ரொம்ப இரக்கமுடையவன். இந்த மண் கலந்த கோதுமை மாவை என் பிள்ளைகளுக்கு, என் குடும்பத்திற்கு சாப்பாடா கொடுத்திய இறைவா, இந்த அநியாயக்காரர்கள் கொடுமை செய்யக்கூடிய இந்த பூமியில என் மீது கருணை காட்டினாயே இறைவா, நான் உன்னை ரொம்ப புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். சிரிக்கிறாங்க, கத்துறாங்க, அழுது கண்ணீர் விடுறாங்க. அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது அப்படித்தான் வரும். நம்ம நினைக்கிறீங்களா, காசு, பணம், வீடு, மாளிகை, வாகனம், ஆடை, கண்ணியம், பதவி, இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய இரக்கமா? இதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய சோதனை. அல்லாஹ்வுடைய இரக்கம் என்பது அல்லாஹ் பிரச்சனையை தருவான். பிரச்சனைக்கு மேல பிரச்சனை, தூக்கமே வராது. நைட்டு 2 மணிக்கு தக்பீர் கட்டி அழுது அழுது அழுது, யா அல்லாஹ், உன்னை தவிர யாரு இல்ல ரப்பே. பாலஸ்தீனத்துல கேட்கிறாங்க தாய்மார்கள், உன்னை தவிர யாரும் இல்லை, எனக்கு உதவி செய்வதற்கு உன்னை தவிர யாரும் இல்லை, என்னுடைய பிரச்சனையை, நெருக்கடியை, கடனை, பொருளாதார பிரச்சனையை தீர்ப்பதற்கு உன்னை தவிர வேற யாரும் இல்லை, என்னுடைய குடும்ப பிரச்சனையை தீர்ப்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, இந்த அநியாயக்கார ஆட்சியாளரிடமிருந்து என்னை பாதுகாப்பதற்கு உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று அழுது 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 நைட்டு 2 மணிக்கு தக்பீர் கட்டுவான் அவன். அவனுக்கு தெரியும் அல்லாஹ்வுடைய பாசம். நீங்க நினைக்காதீங்க, இந்த உலகத்தில் பாலஸ்தீன மக்களை போல சித்திரவதையை, கொடுமையை அனுபவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை என்று நான் வல்லாஹி அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். இந்த உலகத்தில் பாலஸ்தீன மக்களை போல இன்பத்தை அனுபவிக்கக்கூடியவர்கள் யாரும் இல்லை. அல்லாஹ் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். ஏதோ ஓரளவு அல்லாஹ் எனக்கும் தந்திருக்கிறான் என்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். அவர்கள் அனுபவிக்கக்கூடிய இன்பத்தில் கால் தூசி கூட நாம் எல்லாம் அனுபவிக்கவில்லை. நினைக்கிறோமா கஷ்டப்படுறாங்கன்னு? தாய் சொல்றா, யா அல்லாஹ், நீ ரொம்ப கருணையாளன். குப்பை மேட்டில் உள்ள மண் கலந்த கோதுமை மாவை எடுத்துட்டு அந்த தாய் சொல்றான், நீ ரொம்ப கருணையாளன், நீ அற்புதத்தை நிகழ்த்திட்ட, சாப்பாடு தந்துட்டிய அல்லாஹ். அல்லாஹ்வுடைய பாசம். இந்த உலகத்தில் எவ்வளவோ விஷயங்களுக்காக கண்ணீர் வடிச்சிருப்போம். என்னுடைய தாய் இறந்தா என் கண்ணிலிருந்து கண்ணீர் வரும், என்னுடைய தகப்ப மௌத்தா போனா கண்ணிலிருந்து தண்ணீர் 3 நாள் அழுதுகிட்டே இருப்போம். நேசிக்கக்கூடிய நண்பன் ஃபேர்வெல் டேல பிரிஞ்சு போனா கண்ணிலிருந்து கண்ணீர் கொட்டும். அல்லாஹ்வை நினைத்து இந்த உலகத்தில் 25 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 40 ஆண்டுகள் நான் வாழ்ந்துட்டேன். அவன் கொடுத்த சாப்பாட்டை தின்னுட்டேன், தண்ணியை குடிச்சிட்டேன், ஆடை அணிஞ்சிட்டேன், எல்லாம் என் ரப்பு கொடுத்தது. அல்லாஹ்வை நினைச்சு அவனுக்கு நன்றி செலுத்தி, யா அல்லாஹ் தந்துட்டியே, நான் ஒரு வீடு கட்டுவேன் நினைக்கலையே, வீடு கட்டிட்டனே, எனக்கு ஒரு குழந்தை பிறக்கும் நினைக்கலையே, குழந்தை பிறந்துருச்சே, யா அல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் வடிச்சிருப்போமா? இந்த உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத கண்ணீர் அல்லாஹ்வுக்காக நான் சிந்தக்கூடிய கண்ணீர், அல்லாஹ்வுடைய பாசத்தை புரிந்து நான் அழக்கூடிய கண்ணீர், இந்த உலகத்தில் விலை மதிக்க முடியாத கண்ணீர். அழுது இருக்கிறோமா? அல்லாஹ்வை நினைச்சு அழுது பாருங்க. அல்லாஹ்வுடைய இரக்கம் என்னவென்று, அல்லாஹ்வுடைய இரக்கம், அவனுடைய பாசம் என்னவென்று இந்த உலகத்தில் நமக்கு தெரியும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு தருவான், அவனுடைய நேசத்தை தருவான். கேளுங்க அல்லாஹ்விடத்தில், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக ஹுப்பக்,
யா அல்லாஹ் என்னை நேசி, நான் உன்னை நேசிக்கிறேன். அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ்வுடைய பாசத்தை புரிந்து கொள்ளாமல் எல்லாம் மௌத்தா போயிடாதீங்க. அல்லாஹ்வுடைய பாசத்தை புரிந்து கொள்ளாமல் எனக்கும் உங்களுக்கும் மௌத்து வரக்கூடாது. அதை விட ஒரு மூமினுக்கு கை சேதம் துன்பம் இந்த உலகத்தில் வேறு எதுவும் கிடையாது. சாப்பிடுறோம், குடிக்கிறோம், தூங்குறோம், நடக்கிறோம், போறோம், இதுவே வாழ்க்கை. தொழுக முடிஞ்சா சுப்ஹானல்லாஹ் 33, அல்ஹம்துலில்லாஹ் 33, அல்லாஹ் அக்பர் 33 எணிச்சு ஓடு, இதுவா வாழ்க்கை? நீ அல்லாஹ்வுடைய பாசத்தை புரிந்து கொண்டால் ஒரு சுப்ஹானல்லாஹ், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் இந்த உலகத்தில் எல்லா செல்வங்களை விட மேலான. அல்லாஹும்ம அஜ்அல் ஹுப்பக அஹப்ப இலையா மின் நப்சி, என்னுடைய நப்சுக்கு எல்லா செல்வத்தை விட, வல் அஹ்லி என்னுடைய வீட்டை விட, வ மினல் மாயில் ஃபர்தி குளிர்ந்த பானத்தை விட அல்லாஹ்வுடைய அன்பு ஒரு சுப்ஹானல்லாஹ் மேலானது. அல்லாஹ்வுடைய பாசம் உங்களுக்கு புரிந்தால் அல்லாஹ் பாலஸ்தீன மக்களுக்கு புரிய வைத்தான், புரிய வைத்துக் கொண்டிருக்கிறான். அந்த மக்கள் தோல்வி அடைய மாட்டார்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த மக்கள் உறுதியாக நிற்பார்கள் இன்ஷா அல்லாஹ். வெற்றி அவர்களின் பக்கம்தான். 2 கேரண்டிங்க. ஒன்னு, இந்த உலகத்தில் வெற்றி, நிம்மதியான வாழ்க்கை. இல்லை என்றால் இந்த உலகத்தில் ஷஹீத் அந்தஸ்து. அல்லாஹ்வுக்காக வாழ்வோம், அவனுக்காக வாழ்க்கையை அர்ப்பணிப்போம், கொடுப்போம் எல்லாத்தையும். தொழுகையில ஃபஜ்ருடைய நேரத்தில் தூக்கத்தை தியாகம் பண்ணு, ஹராமான வியாபாரத்தை தியாகம் பண்ணு, சாக்ரிஃபைஸ் உன்னிடத்துல இருந்து ஆரம்பி. அல்லாஹ் தன்னுடைய இரக்கத்தை, நீ அல்லாஹ்வை நோக்கி ஒரு ஸ்டெப் நடந்து பாரு, தன்னுடைய இரக்கத்தை அல்லாஹ் உனக்கு காட்டுவான். அப்படிப்பட்ட பாசம் மிக்க இரக்கமே உருவான அர்ஹமுர் ராஹிமீன் அந்த அல்லாஹ்வை போற்றி புகழ்ந்து துதித்து அவனுடைய வழியில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நல்லதொரு மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிய வேண்டும் என்று கூறி ஜும்மா வரை நிறைவு செய்கிறேன்.